ரீசெண்டாக ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் போயிருந்தோங்க. அந்த மண்டபம் இருந்த லொக்கேஷனே சூப்பராக இருந்தது. நல்லா ஸ்பேஷியஸாக நல்ல ஒரு கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸோடு இருந்தது. மாணிக்க மஹால் அப்படிங்கிற ஒரு மண்டபம் தான் நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல். சூப்பராக இருந்தது. எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸோடு உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. பொதுவாக நம்ம கல்யாணத்துக்கு போகணுன்னாலே என்ன நினைப்போம், டிராஃபிக் இல்லாமல் போகணும், சீக்கிரமாக போகணும் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா? இந்த மண்டபத்துக்கு நீங்கள் அந்த மாதிரி ரீச் ஆயிடலாம். நம்ம கோயம்புத்தூர் ஆராக்குளத்தில் தாங்க லொக்கேட் ஆயிருக்கு, நியர் சோகோ கம்பெனி பக்கத்தில் தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் தான். பொதுவாகவே எந்த விதமான ஃபங்க்ஷனாக இருந்தாலும் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். அது நீங்கள் தாராளமாக நிறுத்திக்கலாம். அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது கார் பார்க்கிங்க்கு. மண்டபத்தில் ரூம்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளைக்கு தனித்தனி ரூம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்து தங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தனியாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே பார்த்திங்கன்னா 8 ரூமுக்கு மேலே இங்கே இருக்குங்க. ஸோ அதனால் தாராளமாக உங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து நீங்கள் ஸ்டே பண்ண வச்சுக்கலாம். அதுக்குன்னு நீங்கள் தனியாக ரூம்ஸ் எல்லாம் எடுக்க வேணாம். அதே மாதிரி குக்கிங் ஸ்பேஸும் அப்படி தான் நல்லா நீட்டாகவே அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல ஒரு ஸ்பேசியஸாக இருக்குங்க. பொண்ணு மாப்பிள்ளை ரூம் வித் ஏசியோடவே கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஹால் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட் அ டைமில் 550 மெம்பர்ஸ் உட்காந்துக்கலாங்க. அதே மாதிரி டைனிங் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் 400 பீப்புள்ஸ் உட்காந்து சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கல்யாணத்துக்கு ஏதாவது மண்டபம் பார்த்துட்ருக்கீங்க, இல்லாத ஃபங்க்ஷன்ஸ்க்கு, வளகாப்பு, சீருக்கு, எந்த விதமான ஃபங்க்ஷன்னாலும் சரி, ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குங்க, நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். லொக்கேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் காரணம்பேட்டையிலேருந்து வரீங்கன்னா 2 கிலோமீட்டரில் ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி திருச்சி மெயின் ரோட்லேருந்து வந்தாலும் 2 கிலோமீட்டர் ரீச் பண்ணிடலாம். ஆதர் ஸ்கூல்லேருந்து வரீங்க அப்படின்னா கூட அதுவும் 2 கிலோமீட்டர்ஸ் தாங்க. பின்னாடி செட்டிப்பாளையத்துலேருந்து வந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் சென்ட்ரலில் இருக்குது. டிராஃபிக்கே இல்லாமல் நீங்கள் வந்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.